வேல் முருகா குரவள்ளி மணவாளா திருச்செந்தூர் வேல் முருகா ஐயா செந்தில் வடிநாளோனே சிறுவனுக்கு வந்தருவா எட்ட பேச்சு நெட்ட பேச்சு காட்டுவன பேச்சு அம்மா தலவாய் மாடா எப்பதற்காகமே அன்போயா ஆதீனம் அழகிய ஐயனாரே ஐயாடி எனக்கு வரந்தருவா கண் கொடுத்த கருமேணி கருமேணி அம்மா கதை கருண வருவாய் அம்மா தாயாய் புராட்டி அம்புராட்டி தாயாய நங்க அம்பிகைய அடியனுக்கு வரந்தருவா அம்மா செட்டி வழி மறித்தவளே தாய பாப்பான பலி முடிக்க அந்த பலகநல்லூர் பிறந்தவளே பலிகாரைய சக்கி அம்மா ராய பலிகாரைய சக்கி அம்மா யாத்த பாலனுக்கு வரந்தருவா திருநெல்வேலி மாவட்டத்தில் புதுப்பேட்டை நகரத்தில குழுவுறுக்குந்தே ஆரை சான்றோர் குளம் சமுதாயத்தில் வந்து குழுவுறுக்கும் தெய்வம் பத்திரமகாரி அம்மா தாய பாலனுக்கு வரந்தருவா சந்தன சந்தோஷமா வரந்தருவா அந்த வண்டூரி மலையதில தாய வயிற பாறையில அம்மாவாசை இருளதில பிறந்ததொரு தெய்வாரியா வண்டிக்கார வைகவர் அம்மா வாக்கில் வந்த அருள் புரிவா மணி விளக்கில் பிறந்தது சுடராயோ மதனக்கினி வரந்தருவா ஐய சிவன பேரி சுடராயா உயிர்காட்டு மாயாண்டி மனமதில வரந்தருவா அம்மாவோட துறக்கரையை நானோ தொட்டக்கார குறைகள் வாட அம்மா தொட்டக்கார வாட தொண்டி கணவதியே வரந்தருவா தொண்டி கணவதியே வரந்தருவா அப்படியே ஈசனான பகவானோ ஈசனான நெட்டுக்கண்ண திறந்த போவாதோ நீண்ட வழியா விடுவா நெட்டுக்கண்ண திறந்த மகிமையினால அந்த ஆண்டவனாகிய சங்கரன் பகவானுக்கு
அங்கமெல்லாம் ஒரே வேர்வை ஆறா ஓடுது பாத்துக்கோ. எப்ப ஊத்தா ஓடுது. என்னதான் ஓடுது? ஆத்து ஊத்தா ஓடுது. ஊத்தா ஓடுதுன்னு ஓடுற மேல ஆறா ஓடுது பாத்துக்கோ. வேர்வை உழைக்க உடம்புலான்னு எல்லாரும் என்ன உழைக்காமலா இருக்காங்க? காரணம் வாரு வந்து தடவுதான் ஒரு வேர்வை சிந்தட்டுமே. ஆறா ஓடுத ஆண்டவன் பகவானுக்கு, சிவபெருமானுக்கு. அப்படி ஆறாக ஓடுகிற வேளையிலே வேளையில் இந்த வேர்வை நீரானதை பூமியிலே விட்டோமே ஆனால் பூலோகம் முழுகிவிடுமே என்றோ 10 கடலாக பிறவி செய்தார். 10 கடல் 10 கடல். இன்னைக்கும் கடல் நீர் ஏன் உப்பா இருக்கு? என்ன வரும் சொல்லு பாப்போம். ஆண்டவனோட வேற தண்ணியா? வேர்வையுடைய நீரானதுதான் அந்த ஆண்டவன் கைலாச கடல்கள் எல்லாம் உப்பா இருக்கு. இப்போ வேர்வையே 10 கடலா பிறகு செஞ்சிருக்காருன்னா அவர் தடையில இருந்து வரல கங்காதேவி எத்தனையா பிறகு செஞ்சிருப்பாரு? அதுதான் ஒரு வைகை நதி, காவேரி யாரு, சரஸ்வதி யாரு, பரவாயில்ல அவர் தண்ணிக்கு சிவனப்பேர் யாரு, அப்படி எல்லாம் ஓடுது பாத்துக்கோ. பரவாயில்ல பரவாயில்ல. அந்த கங்கை தேவியானவள் கீழே விழுந்துதான். ஆமா சிந்திட்டானா? கீழே விழுந்துதான் கடலுக்கு போது பாத்துக்கோ. அப்படி 10 கடலுக்கும் ஆண்டவனாகப்பட்ட சங்கரன் பகவானானவரோ அவருக்கு 1008 சடாமுடி. ஒரே சடையா வச்சிருக்காரு. 1008 சடாமுடியிலே ஒரு சடாமுடியை எடுத்து உழைத்து ஒரு கரையாக அமைத்தார். அது என்ன கரை? ஆண்டவனாகப்பட்ட சங்கரனாகிய சிவபெருமாள் அன்றைக்கு கரையாக அமைத்ததுனாலதான் இன்னைக்கு ஆத்தாங்கரை குளத்தாங்கரை கடற்கரை அப்படின்ட்டு கடல் எல்லாம் கரையாக அமைத்ததுனாலதான் இன்னைக்கும் கரை போடுதாங்க. பார்த்துக்கோ. 10 கடலுக்கும் 10 பேர் கொடுத்தார் பகவான். ஒன்ற நடல் கடல்
நாகராஜனும் நாகக்கண்ணியும் உடல்கள் எல்லாம் பாம்பின் சுரூபம். இப்போ ஒரு சர்பத்தினோட சொல்வோம். தலைகள் எல்லாம் மனித ரூபம். ஆமா, நம்மளை போன்ற மனித ரூபம். ஆண்டவனாகிய சங்கரனுடைய படைப்பில் அவர் ஒரு தனி பிறவி பார்த்துக்கோ. அப்படி ஈசனாகப்பட்ட சங்கரன் பகவானானவரோ ஈசனுடைய படைப்பிலே தலைகள் எல்லாம் மனித ரூபம், உடல்கள் எல்லாம் பாம்பின் ரூபம். இப்படி இருக்குகிற நாகராஜனும் நாகக்கண்ணியும் அந்த மாணிக்க புத்துக்குள்ள மரகதம் முத்துக்களுக்கு காவல்காரர். ஆமா, அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் மாணிக்க முத்துக்களுக்கு காவலாக வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில் நாகமுடிராஜனும் நாகக்கண்ணியும் உடலெல்லாம் பாம்பின் ரூபமே எப்படி நடந்து போவாங்க? வைத்தால போவோமா? வைத்தால போனா மாத்திரை வாங்கி போடு. வைத்தாலையப்பா போவோம். ஓ, பாம்பு வைத்தால் தவிண்டு போவோம்னா அப்படி ஒழுங்கா சொல்லு. வைத்தால போனோம்னா வைத்தால நாகமுடிராஜனும் நாகக்கண்ணிவனானவளுக்கும் பேர் வட்ட அம்சத்தோடு இருக்கிற நாகராஜனும் நாகக்கண்ணியும் மண்புத்துக்குள் இருந்தா மகிமை கிடையாது என்று என்ன செய்கிறார் தெரியுமா? தேவலோகத்து சித்தர்களை வரவழைத்தார்கள். தேவலோகத்து சித்தர்களை வரவழைத்து இவர் மண்புத்துக்குள் இருந்தா மகிமை உண்டா, பெருமை உண்டா? எதுவுமே இல்லை. அதனால கூட கோபுரம் மாட மாளிகை கட்ட வேணுமே என்றோ நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்ணானவளுக்கும் ஐயா ஏழரையங்கோரமோ ஏழரையங்கோரமா எதிரே ஒரு மண்டபங்கள் சூழரையாங்கனமா சுத்தி எட்டு மாளிகையா மண்டபமா ஐயா காவலரையவளர் களஞ்சிய பொந்தரவியமா ஆணை கட்டும் மண்டபங்கள் ஐயனை ஆணை கட்டும் சுவாமி அசைந்திருக்க முன்னாலே குடிமரமும் தங்கத்தானே நாகமுடி ராஜனுக்கும் நாகக்கண்ணி பெண்ணாளுக்கும் ஆணை கட்டும் மண்டபங்கள் அசைந்திருக்க சாவடியா குதிரை கட்டும் மண்டபங்கள் கொட்டார சாவடியா இந்த நல்ல பெருமையோடு சுவாமி இந்த நல்ல அவர்கள் இருந்தரசு நாகமுடிராஜனும் நாகக்கண்ணி ஆகிய பெண்ணானவளும் இப்பேற்பட்ட பெருமையோடு அரசு பரிகாரம் செய்து வருகிறார்கள். உனக்கு வேலை நல்ல சந்தன மாறிய தாய பத்திரகாளிய தாய வேலையாடி வர தேரம் தாய வேலையமோ
இருக்கு மாடு இருக்கு ஆடு இருக்கு அடுக்கு மெத்த உனக்கு அடுக்கு மெத்த வீடு இருக்கு சாமி ஒன்னு இருக்கு பொருள் இருக்கு ஒன்பொருளும் ரொம்ப ஒன்பொருளும் ரொம்ப ஆக மூடி ராஜனு நாகக்கண்ணி பெண்ணாலையோ மனசுல ஒரு சின்ன கவலை. அது என்ன கவலை சுவாமி? என கனியிலே சிறந்த கனி என்ன கனி? கனியிலே சிறந்த கனி கமலா ஆரஞ்சு. கமலா ஆரஞ்சா? ஆமாண்ணே. அப்படியா? அதான் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னா கொழுப்பு உடம்புல உள்ள கொழுப்பு பூரா குறைச்சிரும். அப்படியா? ஆமா. கமலா ஆரஞ்சு கேள்விப்பட்டது? நான் கேள்விப்பட்டது இல்லப்பா. கடையில கேட்டு வாங்கி பச்சை கலர்ல இருக்கும். அப்படியா? ஏன கனியிலே சிறந்த கனி என்ன கனி ஐயா? மாங்கனி. வேற என்ன கனி சொல்ல போறா? ஏன கனியில சிறந்த கனி என்ன கனி? பலாக்கனி. நீ அதுல நின்னு ஏ தம்பி என்னடேவா ஏ கனியிலே சிறந்த கனி என்ன கனி அப்பா? இதய கனி. உன் குழந்தையாளா? இப்ப எங்க அண்ணன் சொல்லுவான் பாரு கரெக்டா. கனியிலே சிறந்த கனி என்ன கனி ஐயா? வா சரிதா. அந்த கனியெல்லாம் இல்ல. மைனி மைனி யாவத்துல இரு. கனியிலே சிறந்த கனி மதலை கனி பிள்ளை செல்வம். பிள்ளை செல்வம். 4 ஊருக்கு போனா மண்ணு மன தோப்பு தரகு எத்தனை இருக்குன்னா கேட்பாங்க. கேட்க மாட்டாங்க இல்லையா? ஆணுல எத்தனை இருக்கு பெண்ணுல எத்தனை இருக்கு என்று கேட்பார்கள். அதுல எத்தனை இதுல எத்தனை அதுல எத்தனை இதுல எத்தனைனா எப்ப ஆணுல எத்தனை பெண்ணுல எத்தனை? ஆண் பிள்ளையில எத்தனை பெண் குழந்தைகளை எத்தனைன்னு கேட்பாங்க. கேட்பார்கள். அதே போன்று நாகமுடிராஜனுக்கும் நாகக்கண்ணி பெண்ணானவளுக்கும் ஆமோ சொத்திருக்க சுகம் இருக்க சொத்திருக்க சுகம் இருக்க சொத்தாலும் குறையும் இல்லை சுகத்தாலும் தாழ்வும் இல்லை மண்ணாலும் குறைவும் இல்லை மனையாலும் தாழ்வும் இல்லை மண்ணு மனை இருந்தாலும் ஐய மண்ணு மனை இருந்தாலும் அந்த மண்ணால இல்ல இல்லையே. மண்ணிருந்தும் மழை இருந்தோம் மழையால மழை இல்லை என்னவாமல் செய்தோம் என்னவாமல் நாமல் செய்தோம் அவனுக்கு இதுவரைக்கும் இல்லை இல்லையே. பொன்னிருந்தும் என்ன செய்ய உறவிருந்தும் யாது செய்ய மண்ணிருந்தும் செய்ய மனை இருந்தும் யாது செய்ய மண்ணு மனை இருந்தாலும் மண்ணால குழந்தை இல்லை ஆவை அடித்தோமோ அந்த நிறைய சினமோ வைத்தார்கள் அடைக்கலத்தாலே வைரறிய செய்தோமோ வாட்டனாளி மறக்காமோட்டே வாட்டலந்த துவாசம் உண்டோ என்கணவராஜமன்னா தடைக்குள் இருக்கும் மாம்பை தடி கொண்ட அடித்தானோ பிச்சைக்கு வந்தவரை பின்னால் வர
பாவம் மன்னவானாமல் செய்தோம். ஆமோ இதுவரைக்கும் ஒரு குழந்தை இல்ல, ஒரு மழை செல்வம் இல்லையே. அண்ணவா அங்க வந்தவரை அடுத்து வர சொன்னோமா? சொல்லலையே மன்னவா. பிச்சைக்கு வந்தவரை பின்னால் வர சொன்னோமா? பின்னால் வர சொன்னவாடி. என் கணவா ராஜமன்னவா, என்ன சுவாமி? கடைக்குள் இருக்கும் குடிய பாம்பை நான் தடி கொண்டடித்தேனோ. ஆமையோ நாளி மரக்கால் போட்டு ஓட்டலந்த தோசம் உண்டா? ஆமோ சுவாமி. ஆவை அடித்தேனா, அந்த நர்களை வேசினேனா, ஏசிட்டேனோ மன்னவா. தைத்தார்கள் அடைக்கலைத்த வயிறெறிய செய்தேனா. செய்தேனோ மன்னவா. என்ன பாவம் மன்னவா நாங்கள் செய்தோம்? ஆமா, இதுவரைக்கும் ஒரு குழந்தை இல்லையே, ஒரு புழுப்பூச்சி கூட இல்லையா? என இன்னைக்கும் நாளைக்கும் பாரு, என்ன திருவோட்டு பண்டார வந்தா கண்டிப்பா அன்னம் போற்றணும், எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. என்ன வரும்? திருவோட்டு பண்டாரத்து அம்சத்தோட வந்து ஆமா, அந்த சிவன் பெருமாளே நாம இடத்துல அண்ணன் கேட்பத போல நடிப்பாராம். பார்த்துக்கோ, ஆண்டி உலகத்துல வருவார் ஆண்டவன் பகவான். ஆண்டவனாகப்பட்ட சங்கரன் பகவான் ஆமா, ஆண்டி கோலத்திலே வந்த அன்னம் பிச்சை கேட்பாரு. ஆமா கேட்பாரு. அதனால ஆமா, இன்னைக்கும் திருவோட்டு பண்டாரத்துக்கு மட்டும் பிச்சை இல்லனே சொல்லிடப்படாது. பார்த்துக்கோ, டவக்கு எடுத்து போட்டுறணும். ஒரு ரூபானாலும் நம்மளால முடிஞ்சதை போட்டுறணும். ஆமா, அதுவும் பரம்பரை பண்டாரமும் இருப்பாங்க. எப்ப அப்போ உன்னைய மாதிரி பஞ்சத்துக்கு பண்டாரமாவும் இருப்பாங்க. மாதிரி பஞ்சத்துக்கு பண்டாரம் இருக்கட்டும். பஞ்சத்துக்கு பண்டக்காரர் மாதிரி அதான் சொல்லிருக்காங்க, பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுன்னு இருக்காங்க. சும்மா சும்மாலாம் பிச்சை போட்டுறப்படாது. அப்படியா? அதனால திருவோட்டு பண்டாரத்துக்கும் அதே மாதிரி பிள்ளைச்சோறுன்னு யார் ஒருவர் கேட்டாங்களோ தாய்மாருக்கெல்லாம் முக்கிய கவனிக்கணும். பார்த்துக்கோங்க, பெரியாளுக்கு மட்டும் அன்னதானம் அன்னம் இல்லைன்னு சொல்லிட்டாலும் பிரச்சனை இல்ல, பிள்ளைச்சோறு மட்டும் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. பார்த்துக்கோ, ஏமுன்னு கேளு. அந்த காலத்துல காடு கரைக்கு வேலைக்கு போயிருவாங்க. ஊட்டி வளர்த்தா தாம்பளை தானே வளருவாங்க. வீட்டை மாதிரி சோறு போட்டோம் மாவன் உள்ள இருக்கும் நல்லா வளருவாங்க. ஏன காடு கரைக்கு வேலைக்கு போயிட்டு வருவாங்க. ஆமா, அவளுக்கு கை பிள்ளை கால் பிள்ளை இருக்கும். இப்ப இதுல ஒண்ணு கையில ஒண்ணு வச்சிருப்பா. பிள்ளை பசியில அழுவும். பார்த்துக்கோ, ஆமா, நம்ம கவர்மெண்ட் வீட்டு வேலைக்காரவங்க பூரா என்ன செய்வாங்க? சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் நல்லா சோறு கீறி பொங்கி நல்லா சுட சுட வச்சிருப்பா. அந்த உடனே இன்னார் வீட்டுல சாப்பாடு இப்ப காலம்பரே பொங்கிருப்பா. காலம்பரே சாப்பாடு பொங்கிருப்பா. அவட்ட கொண்டு போய் ஒரு கிண்ணத்தை எடுத்துட்டு பிள்ளை சோறு வாங்கி ஊட்டுவோமேனு ஊட்டுவாங்க. பார்த்துக்கோங்க, நீங்க நல்லா சாப்பிடுங்க. அதனால அவ பிள்ளைச்சோறு கேட்கும் போது செலவா இல்லன்னு சொல்லாம கொடுத்துருவா. பாத்துக்கோ, உடனே கொடுத்துருவா. உன்னை மாறி உள்ள பாதவத்தினா இன்னும் என் புருஷனை சாப்பிடல வந்துட்டா பிள்ளைச்சோத்துக்கு அப்படின்னு கேட்பாளாம். அதனால பிள்ளைச்சோருக்கு மட்டும் இல்லன்னு சொல்லிடவே கூடாது. பார்த்துக்கோ, தெய்வமும் குழந்தையும் ஒண்ணுன்னு இருக்காங்க. அதே போன்று என் கணவா ராஜமன்னவா என்னவா இதுவரைக்கும் பிள்ளை இல்ல நானும் செய்தோ இதுவரைக்கும் இல்லை. நாகலோகப்பட்ட நேரத்தில் நாகக்கண்ணி நாகராஜன் நான் தான மலடானே நாட்டில் வேர் மலடில்லையோ என்ன மலடி மலடி என்று மலடி என்றோ அவன் மக்கள் எல்லாம் மலடி வட்டம்
மாகட்டால் மாம மக்களோடு போல் ஓடு ஏ என் கணவா ராஜமன்னவா கணவா ராஜமன்னவா நான் சண்டாளி நாகக்கண்ணியானவள் ஒரு பிள்ளை குட்டின்னு இருந்ததுன்னு வை அந்த பிள்ளைய ஏன அந்த பிள்ளைய பார்த்து மனசு ஆறிரும் பார்த்துக்கோ ஆமா எனக்கு பிள்ளையும் இல்ல ஒரு ஆண் பிள்ளையும் இல்ல பெண் பிள்ளையும் இல்ல அதனால சுவாமி என் கணவா ராஜமன்னவா மன்னவா ஆடதுவும் கிடைத்துதான் ஆடதுவும் அருகில ஓடி சடைத்துதான் கையில காலாரோவே என் கணவா ராஜமன்னா ஆடதுவும் மண்டையில ஆணையது சடைத்துதான்